ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம கிராமர் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம்னா மஸ்ட் ஹாவும் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஸ்ட் பாருங்கள். மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் 100% ஒரு விஷயம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஷுட் அப்படின்னா வேண்டும் அப்படி நம்ம இது வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஷுட்டுனா வேண்டுங்கிற மீனிங். மஸ்ட்டு வந்து நீ கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். யூ மஸ்ட் ஃபினிஷ் யுவர் ஹோம் ஒர்க் பிஃபோர் கோயிங் அவுட். இதே சென்டென்ஸ் தான் நம்ம வந்து ஹாவ் டு ஹேஸ் டு அந்த வீடியோலையும் ஷுட் ஹாவ்லையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த இடத்துல இப்போ யூ ஷுட் ஃபினிஷ் யுவர் ஹோம் ஒர்க் பிஃபோர் கோயிங் அவுட் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா நீ போகிறதுக்கு முன்னாடி ஹோம் ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. மஸ்ட்டு வந்து நம்ம எது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நீ பண்ணிட்டு தான் போகணும், கண்டிப்பாக அப்படிங்கிற மீனிங் தான் மஸ்ட்டுக்கு. ஓகே, 100% இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இதே இடத்துல யூ ஹாவ் டு ஃபினிஷ் யுவர் ஹோம் ஒர்க் பிஃபோர் கோயிங் அவுட். இந்த சென்டென்ஸும் நம்ம ஹாவ் டுவில் பார்த்துருக்கோம். இதோட மீனிங் என்னென்னா நீ வெளியே போகிறதுக்கு முன்னாடி உன்னோட ஹோம் ஒர்க்கு நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஹாவ் டு அப்படின்னா நான் இதை பண்ணணும் அப்படிங்கிற மீனிங். ஷுட் வந்து நீ பண்ண வேண்டும் அப்படிங்கிற மீனிங். மஸ்ட் வந்து நீ கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இல்லாமல் இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். அவள் வந்து கண்டிப்பாக அவன் வந்து டாக்டராக தான் இருக்கணும், 100% ஷுவராக சொல்லணும், கண்டிப்பாக அவன் டாக்டராக தான் இருக்கணும். ஸோ எப்படி சொல்லுவோம்? ஹி மஸ்ட் பி அ டாக்டர். இன்னொரு எக்ஸாம்பிள், நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் வரணும். ஸோ யூ மஸ்ட் கம் இன் யூனிஃபார்ம் டுமாரோ. ஓகே, கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ண இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இது வந்து மஸ்ட் வந்து ப்ரெசண்ட்லையும் ஃப்யூச்சர்லையும் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். மஸ்ட் ஹாவ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸுக்கு, அதாவது பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்தோட கன்க்ளூஷன் சொல்கிற மாதிரி வரக்கூடிய இடத்துல அந்த மஸ்ட் ஹாவ் யூஸ் பண்ணி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். த ரோட் ஆர் வெட், இட் மஸ்ட் ஹாவ் ரெயின்ட் ஏர்லியர் அப்படின்னா ரோடு வந்து ஈரமாக இருக்குது, கண்டிப்பாக முன்னாடி மழை பெஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறது. ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, அந்த ஆக்ஷனோட கன்க்ளூஷனை சொல்கிற மாதிரி வர இடத்துல நம்ம மஸ்ட் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, த ரோட்ஸ் ஆர் வெட், இட் மஸ்ட் ஹாவ் ரெயின்ட் ஏர்லியர், முன்னாடி மழை பெஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ மஸ்ட்டுக்கும் மஸ்ட் ஹாவுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? மஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணுறது, ப்ரெசன்ட்லையும் ஃப்யூச்சர்லையும் பண்ணுற இடத்துல சொல்லுவோம். மஸ்ட் ஹாவ் வந்து பாஸ்டில் நடந்த விஷயம், ஒரு விஷயம் நடந்து அதோட கன்க்ளூஷன் சொல்கிற மாதிரி வர இடத்துல யூஸ் பண்ணுவோம். நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு மஸ்ட்டுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள். ஐ மஸ்ட் அட்டெண்ட் த மீட்டிங் அட் 10 AM. நான் வந்து 10 மணிக்கு கண்டிப்பாக எனக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு யூ மஸ்ட் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் பை த டெட்லைன் அப்படின்னா நீ வந்து டெட்லைனுக்கு முன்னாடி கண்டிப்பாக உன்னோட அசைன்மெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும், உன்னோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். ஸோ யூ மஸ்ட் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் பை த டெட்லைன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்கள் ஹோலில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ டு சக்சீட் யூ மஸ்ட் ஸ்டே ஃபோக்கஸ் ஆன் யோர் ஹோல். டு சக்சீட் யூ மஸ்ட் ஸ்டே ஃபோக்கஸ் ஆன் யோர் கோல்ஸ். அதாவது உங்களோட இலக்கை நீங்கள் அடையணும்னா நீங்கள் உங்களோட கோலில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து விசிட்டர்ஸ் வரக்கூடியவங்க வந்து டேபிளில் வச்சுருக்கக்கூடிய நோட்டில் சைன் பண்ணிட்டு தான் பில்டிங்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு விசிட்டர்ஸ் must sign in at the front desk before entering the building. Visitors must sign in at the front desk அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடியதில் ஃப்ரண்ட் டெஸ்கில் சைன் பண்ணிவிட்டு பிஃபோர் என்டரிங் த பில்டிங். அதாவது அங்கே சைன் பண்ணுற இடத்துல அந்த இதில் சைன் பண்ணிவிட்டு தான் கண்டிப்பாக உள்ளே நீங்கள் என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசனை வந்து எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு த பேஷண்ட்ஸ் மஸ்ட் டேக் த மெடிக்கேஷன் ஆஸ் ப்ரிஸ்கிரைப் பை த டாக்டர். ஆஸ் ப்ரிஸ்கிரைப் நீங்கள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாத்திரையை அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ த பேஷண்ட்ஸ் மஸ்ட் டேக் த மெடிக்கேஷன் ஆஸ் ப்ரிஸ்கிரைப் பை த டாக்டர். நெக்ஸ்ட் வந்து மஸ்ட் ஹாவ் வச்சு பார்க்கலாம். என்னோட கீயை காணலை, கண்டிப்பாக நான் அதை காரில் தான் விட்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு த கீஸ் ஆர் நாட் ஆன் த டேபிளில் காணலை, யூ மஸ்ட் ஹாவ் லெஃப்ட் தம் இன் த கார். நீ கண்டிப்பாக அதை காரில் தான் விட்டுட்டு வந்திருக்கணும். இதே சென்டென்ஸ் நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்தோம். அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கூட்டு யூஸ் பண்ணி சொல்லணும். அந்த இடத்துல எப்படி சொன்னோம்னா என்னோட கீயை வந்து காணலை, நான் ஒரு வேளை அதை ஆஃபீஸில் விட்டுட்டு வந்திருக்கலாம்னு கெஸ் பண்ணி சொல்கிற இடத்துல கூட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
அந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் ஃபைண்ட் மை கீஸ். என்னோட கீயை நான் காணவில்லை. ஐ குட் ஹாவ் லெஃப்ட் தம் இன் மை ஆஃபீஸ். நான் அதை என்னோட ஆஃபீஸில் விட்டுட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு கெஸ் பண்ணி சொல்கிற இடத்துல குட் ஹாவ் யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே நம்ம என்ன கண்டிப்பாக நான் காரில் தான் விட்டுட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம மஸ்ட் ஹாவ் சொல்கிறோம். த கீஸ் ஆர் நாட் ஆன் த டேபிள். டேபிளில் கீயை காணலை, நீ கண்டிப்பாக கதை காரில் தான் விட்டு வந்திருப்ப. யூ மஸ்ட் ஹாவ் லெஃப்ட் தம். இதம்னா அதை இந்த கார். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவள் வந்து அவளோட இடத்துல இல்லை, அவள் வந்து லஞ்சுக்கு போயிருப்பான்னு கண்டிப்பாக அவள் லஞ்சுக்கு தான் போயிருக்கணும். ஸோ ஷீ இஸ் நாட் ஆன் ஹர் டெஸ்க். ஷீ மஸ்ட் ஹவ் கான் டு லஞ்ச். ஷீ இஸ் நாட் ஆன் ஹர் டெஸ்க். அவள் இடத்துல அவள் இல்லை. ஷீ மஸ்ட் ஹவ் கான் டு லஞ்ச். அவள் கண்டிப்பாக லஞ்சுக்கு தான் போயிருக்கணும். நெக்ஸ்ட்டு, கேக்கை காணல, கண்டிப்பாக யாராவது இதில் சாப்பிட்ருக்கணும். த கேக் இஸ் மிஸ்ஸிங், someone must have eaten it. The cake is missing, someone must have eaten it. யாராவது கண்டிப்பாக சாப்பிட்டு இருந்திருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, அவனை ஆஃபீஸில் காணலை, அவன் கண்டிப்பாக மீட்டிங் போயிருக்கணும். he is not in his office, he must have gone to a meeting. கண்டிப்பாக மீட்டிங் போயிருக்கணும் இல்லை போயிருப்பான் அப்படின்னு ஷுவராக ஷுவராக ஒரு விஷயத்த சொல்கிற இடத்துல past tenseல must have யூஸ் பண்ணும். ஓகே, he is not in his office, he must have gone to a meeting. அவன் கண்டிப்பாக மீட்டிங்க்கு போயிருக்கணும். ஓகே, அப்போ மஸ்ட்டுக்கும் மஸ்ட் ஹாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இப்போ புரிஞ்சிருக்கும். மஸ்ட் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் ஃபியூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். மஸ்ட் ஹாவ் வந்து பாஸ்ட் டென்ஸில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்துக்கு கன்க்ளூஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிடல, ஆஃபீஸில் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு கன்க்ளூஷனாக தானே நம்ம இதை சொல்கிறோம். கண்டிப்பாக மீட்டிங் போயிருக்கணும். அதே மாதிரி தான் கேட்க காணலைன்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு கன்க்ளூஷனை தான் நம்ம சொல்கிறோம். சம்மோன் யாராவது எடுத்து சாப்பிட்ருக்கணும்னு சொல்கிறது. ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு சொல்யூஷனாக சொல்கிற இடத்துல பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுக்கு மஸ்ட் ஹாவ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ மஸ்ட் ஹாவ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க. இப்போ ஒரு நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்குறேன், மஸ்ட்டுக்கும் மஸ்ட் ஹாவுக்கும் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். பணியாளர்கள் ஆண்டுதோறும் பாதுகாப்பு பயிற்சியை முடிக்க வேண்டும். அதாவது எம்ப்ளாயிஸி வந்து எல்லா வருஷமும் சேஃப்டி ட்ரைனிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது எப்படி சொல்லணும்? நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஸ்டின். கடை வந்து மூடி இருக்குது, கடை மூடப்பட்டுள்ளது, இன்னும் சீக்கிரமாகவே அவை மூடப்பட்டிருக்க வேண்டும். அதாவது கடை வந்து நீங்கள் கடைக்கு போகும்போது கடை மூடிட்டு அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சீக்கிரமாகவே உங்கள் பூட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை எப்படி சொல்லணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மே மைட் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மே மைட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.